வணக்கம். ஐசிடி சப்போர்ட் வெப்சைட் மூலியமாக நம்ம ஹைடெக் லேபுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கூலுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணணுமோ அந்த ஸ்கூலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த காலம் மேண்டேட்ரியோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரையாரிட்டி வந்து நீங்கள் மீடியம், ஹை அந்த மாதிரி லெவல்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஷ்யூ டைப்பும் நீங்கள் வந்து கீழே பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் அது மேண்டேட்ரி காலம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏஏன்னு இருக்கிற இடத்துல நம்ம நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதை நம்ம தான் ரெக்வெஸ்ட் பண்ணுறவங்க நேம் அதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐட்டம்ஸ். நீங்கள் ஒரு சில ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அது ஆட் ஆக மாட்டேங்குது. ரீசன் என்னென்னா சீரியல் நம்பர் உள்ளது மட்டும்தான் உங்களுக்கு ஆட் ஆகுது. சப்போஸ் வந்து உங்களுக்கு இப்போ ஐஓ போர்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐஓ போர்ட்கான சீரியல் நம்பர் கிடையாது. ஸோ எந்த சிஸ்டமுக்கு உங்களுக்கு ஐஓ போர்ட் ஒர்க் ஆகலையோ அந்த சிஸ்டமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆடுன்னு கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு மேலே அந்த ஐட்டம்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஐட்டம் கவுண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுல நம்ம என்ன ப்ராப்ளம்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில். ஸோ இந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். இது ரெண்டையுமே நமக்கு என்ன ப்ராப்ளமோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் தான் ஐட்டம்ஸில் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய ப்ராப்ளம் வந்து ஐஓ போர்ட் தான் ப்ராப்ளம். ஸோ அதை வந்து நான் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் டீட்டெயில்டாக என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த காலம் மேண்டேட்ரி கிடையாது. அதாவது என்ன ப்ராப்ளமோ இப்போ சிஸ்டமில் எதுவும் ப்ராப்ளம்னா அதை உங்களால் இமேஜாக ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண முடியும்னா நீங்கள் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் அது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ அதோட சைஸ் வந்து 2 MBக்குள்ளே இருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணணுன்னா எனக்கு டிக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட்னு வந்துருச்சு. அதாவது என்ன ஐட்டம்க்கு வந்து நான் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கணும் அது சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட்னு வந்துருச்சு. ஸோ மேலே பாருங்கள் நான் கொடுத்த டைட்டில் வந்து ஐஓ போர்ட் இஷ்யூன்னு வந்துருச்சு. கீழே வந்து நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் வந்து கீழே ஷோ ஆகுது. ஸோ நான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 3 வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னா நான் டிக்கெட் ரைஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே அசிஸ்டன்ட்னு இருக்கும். அது கீழே வந்து டிக்கெட்டுன்னு இருக்கும். அந்த டிக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கோங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். இந்த டைம் டு ரிசால்வ் ப்ராசஸ்ன்றதுல அது வந்து உங்களுக்கு அதை கொஞ்சம் டெய்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிறது ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நான் எப்படி ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணணுன்னா இந்த அசிஸ்டன்ஸில் போயிட்டு டிக்கெட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப அசிஸ்டன்ஸ் இங்கே கிளிக் பண்ணுறப்ப க்ரியேட் டிக்கெட் இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் மறுபடியும் டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஏரோ கொடுத்து உங்களுக்கு ஒரு ஃபைல் காட்டுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து PDF ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு PDF ஃபார்மேட்டில் நான் டிக்கெட் ரைஸ் பண்ண ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.